கடகராசிக்கு தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குருவினுடைய குரு வந்து சேஞ்ச் ஆகுறது பார்த்தீங்க அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா இங்க கடகத்துக்கு தான் வராரு. ஸோ இவங்களுடைய 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சில தடைகள் வந்து இருக்க தான் செய்யும். சில எடுக்கிற முயற்சிகள்ல வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆனாலும், பட் அதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலை அனுபவங்கள் அப்படின்றது நெறைய கத்துக்கக்கூடிய நேரமா இருக்கும். பாடங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்மளுடைய வாழ்க்கை பாடங்கள் அப்படிங்கிறது நெறைய விஷயங்கள். யார் நல்லவங்க? யார் கெட்டவங்க? இவ்வளோ நாள் கூட இருந்துட்டே குழு பிரிச்சவங்கலாம் யார் அப்படிங்கிறத அவங்களால கண்டுகொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதுல என்ன வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க யாருனா இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஹெல்த் ரிலேட்டடா ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொன்னு வந்து இப்பலாம் வந்து நெறைய பேரண்ட்ட வந்து கூட வச்சுக்கிறதே பெரிய கஷ்டமா பார்க்கக்கூடிய நிலைகள் இருக்கு. தனிக்குடித்தனம்ன்ற ஒரு நிலையில பேரண்ட்ஸ வந்து கொண்டு போய் முதியோர் இல்லம் இந்த மாரி விடுறாங்க அமைப்புலாம் வருது இல்லையா? இதனுடைய தன்மைலாம் ரொம்ப அதிகமா இருக்க மாரியான இது வந்து ஆட்படுறது வந்து பர்ட்டிகுலரா கடகராசிய பொறுத்தவரைக்கும், அந்த மாரியான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய பேரண்ட் வந்து மன உளைச்சல்ல இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன தேவை? ஏது தேவை? அந்த தனிமையில அவங்க குடுக்காம, முடிஞ்ச அளவுக்கு வீட்ல வந்து ஒரு மிங்கிள் ஆகுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க அப்டின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னன்னா அந்த வீட்டுக்கே அரசு யாரு? அப்டிங்கிறப்போ நம்ம அம்மா தான் சொல்லுவோம். ஸோ அந்த சந்திரன் அப்டிங்கிறப்போ, அந்த சந்திரன் தான் இங்க வந்து ரொம்ப லோன்லியான ஒரு ஃபீலோ, ஒரு தனிமையோ, ஒரு மனநோய் அப்டின்ற அளவுக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்கும். இத மட்டும் அவங்க கேர் பண்ணிட்டா நல்லாருக்கும். அம்மாவெல்லாம் நெறைய பேர் இந்த வருடத்துல வந்து ஒரு ஆன்மீக பயணம் மாரி, காசியா இருக்கட்டும், கயாவா இருக்கட்டும், இந்த மாரி ஒரு பர்ட்டிகுலரா நீர் சம்மந்தப்பட்ட ஸ்தலங்கள்னு சொல்லும்போது, ராமேஸ்வரம் இந்த மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு வரும்போது, அவங்களுடைய குடும்ப ரீதியில இருக்கக்கூடிய முன்னோர்கள் செய்த சாபங்களோ, பாவங்களோ எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய தன்மைகள் கூட கடகராசிக்கு உண்டு. ஸோ இத அவங்க பார்த்துக்கலாம். காதல், திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா, திருமண வாழ்க்கையும் சரி, காதலும் சரி. எல்லாத்துக்கும் தடை இருந்தாலும், தான் புடிச்சதுக்கு எனக்கு இந்த பொண்ணு புடிச்சிருக்கு, இந்த வாழ்க்கை புடிச்சிருக்குன்றத எடுக்கிறதுக்கு போராட்டங்கள் இருந்தாலும், ஜெயிச்சுருவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கு.